காயத்ரிக்கு வலுக்கட்டாயமா தாலி கட்டுறதுக்காக சம்பத் காயத்ரியை நெருங்குறாரு. காயத்ரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு சைகை மூலமாக எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்கலாம் தடுக்க வராங்க. அவங்க எல்லாரையுமே சம்பத்தோட மாமா என்ன பண்ணுறாரு, தடுக்கிறாரு. இந்த சூழலில் காயத்ரிக்கு கிட்ட தாலி கட்டும்போது காயத்ரி பயங்கரமாக அழறாங்க. அந்த டைமில் யாரோ ஒருத்தர் தடுக்கிறாங்க. பார்த்தா சஞ்சய் அங்கே தடுக்கிறாரு. எவ்வளோ தைரியமாக இருந்தால் கோயிலில் அதுவும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பேன் பப்ளிக்கா, ஒன்று அவ்வளோதான்டா அப்படி சொல்லிட்டு 2 போடுறாரு. அவர் போய் கீழே விழுந்துறாரு. தேவையில்லாமல் பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சம்பத்தோட மாமா சொல்லிங்க பார், ஏதோ அன்னைக்கு நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த, அதனால உனக்கு நான் சப்போர்ட் பண்ணேன், அதுக்காக எல்லா விஷயத்தையும் நீ பண்ணிவிட்டு அமைதியாக இருப்பியா, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னா அவ்வளோதான், இந்த மாதிரி கோயிலெல்லாம் தேவையில்லாதெல்லாம் பண்ணீங்க அவ்வளோதான் அப்படின்னோடனே உடனே அவங்க காயத்ரியை பார்க்குற காயத்ரி வாய் பேச முடியாமல் அப்படியே சைகை மூலமாக சொல்கிறாங்க. சரி சரி நீங்கள் கவலைப்படாதீங்க, ரொம்ப டென்ஷன் ஆகாது, இந்த பொண்ணுக்கு தண்ணி கொடுப்பா அப்படி சொன்னோன்னே ஒருத்தர் தண்ணி எடுத்து கொடுக்குறாரு. இந்த மாதிரி நான் இருக்க இடத்துல இந்த மாதிரி நடந்தது நான் சும்மா இருப்பேனா, எனக்கு சட்ட ஒழுங்கு தான் முக்கியம், மரியாதையே போயிடுங்க, இல்லை உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கும், உள்ளே தள்ளட்டுமா அவனை, ஒரு பொண்ணுக்கு வலுக்கட்டாயமாக தாலி கட்டுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, சார் ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க, இது எங்கள் குடும்ப பிரச்சனை சார். என்ன குடும்ப பிரச்சனை, உன் குடும்பம் வேறு அவங்க குடும்பம் வேறு, என்னடா குடும்ப பிரச்சனை, தேவையில்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் அவ்வளோதான் பப்ளிக் நியூஸ்ன்னு சொல்லிட்டு உள்ள தூக்கி போட்டுருவேன் அப்படி சொல்கிறாங்க. சார் அப்படி சொல்லிட்டு நீ வா சம்பத் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போயிடுறாரு. இங்கே கையெடுத்து கும்பிட்றாங்க காயத்ரி. எதுக்காக இங்கெல்லாம் தனியாக வரீங்க, கூட யாராவது கூட்டின்னு வர வேண்டியது தானே அப்படின்ட்டாங்க. இல்லை அம்மா அங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சைகை மூலமாக சொல்கிறாங்க. சரி சரி பாதுகாப்புக்கு ஆள் அனுப்பட்டுமா, இல்லை நானே போயிடுவேன்றாங்க. இல்லை அவன் மறுபடியும் தொல்லை கொடுத்தா என்ன பண்ணுறது, அதனால் நீங்கள் வாங்க, நான் அந்த சைடு தான் போகிறேன், உங்களை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னோடனே, அம்மா இங்கே இல்லை அவங்க வீட்டில் இருக்காங்க அப்படி சொன்னாங்க. ஓ அப்படியா, பைரவி வீட்டில் இருக்காங்களா, சரி ஓகே வாங்க, அங்கேயே உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு சஞ்சய் கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே சஞ்சயோட வரதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க அவங்க அம்மா எல்லாருமே வராங்க. என்னாச்சு காயத்ரி உனக்கு, இவரோட போலீஸில் எதுக்கு வர அப்படி சொன்னோன்னே, இங்கே பாருங்கள் போலீஸ்லாம் ஒன்றும் வரல, நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் அப்படி சொன்னோன்னே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே காயத்ரி சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சியாக காயத்ரி உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஓடி வராங்க. பார்த்தா நம்ம பைரவியும் அதுக்கப்புறமா ஆறுமுகம் வராங்க. ஆறுமுகத்தை பார்த்தோன்னே செம்ம டென்ஷனாக சஞ்சய்க்கு அப்படியே பார்த்து மறைக்கிறாரு. ஒன்று ஆறுமுகம் என்னது சஞ்சய் காப்பாற்றுறானே, இதெல்லாம் நம்ப முடியாது இருக்குது, இவன் வேணும் தான் ஏதாவது பண்ணியிருப்பான் அப்படின்னோடனே, என்ன நடந்ததுமா அப்படின்னோடனே காயத்ரி எல்லா விஷயத்தையும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு காயத்ரி ரொம்ப பயந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பைரவியோட அம்மா உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நீ வாமா உள்ளே போகலாம் அப்படின்னு. நான் தப்பு வேலை பண்ணிட்டேன், நானும் என் பொண்ணு கூட போயிருக்கணும், அவளை விட்டுட்டு நான் இங்கே ரொம்ப பெரிய தப்பு, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னபூர்ணி ரொம்ப நன்றிப்பா, இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு கையெடுத்துக்கோ, தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் தனியாலாம் அனுப்பாதீங்க, எப்போவுமே கூட ஒரு ஆள் வர்றது நல்லது, இந்த மாதிரி உங்களுக்கு தான் தெரியும்ல இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னோட பைரவி சஞ்சய் உண்மையிலேயே நீ பண்ண உதவி இருக்கே, ரொம்ப பெரிய உதவி சஞ்சய், ரொம்ப தேங்க்ஸ் சஞ்சய் அப்படின்றாங்க. பரவாயில்ல பைரவி, இதில் என்ன இருக்குது, உன் ஃபேமிலி வேறு என் ஃபேமிலி வேறவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு அப்படியே டென்ஷனாக வர்றாரு ஆறுமுகம். உடனே பார்த்தீங்கல்ல சஞ்சய் மேலும் மேலும் நம்மளுக்கு உதவி பண்ணிட்டே இருக்கார்ல அத்தை அப்படின்னோடனே, ஆமாம்மா எவ்வளோ உதவி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி சாப்பிட்டுட்டு போங்க தம்பி அப்படின்னோடனே, அதெல்லாம் வேணாங்க, நான் டியூட்டியில் இருக்கேன், இப்போல்லாம் சாப்பிடக்கூடாது, நான் கிளம்புறேங்க, சரி சரி பத்திரமா பார்த்துங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்கே சஞ்சய் பைரவி பார்க்குறாரு. ஓ இங்கே தான் நீயும் இருக்கியா, இங்கே பைரவி வீட்டில் இருக்க, கூடிய சீக்கிரம் உங்கள் 2 பேர் பிரித்து காட்டுறேன், இங்கே சுற்றிட்டு இருக்கல பைரவி கூட உனக்கு இருக்குடா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இங்கே என்ன இவன் ஒரு மார்க்கமாக இருக்கானே அப்படி சொல்லிட்டு ஆர்வம் யோசிச்சுட்டு இருக்காரு. பார்த்தீங்கல்ல சஞ்சய் என்ன மாதிரி உதவி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு, எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு. ஆமாம்மா, அவர் இல்லைன்னா இந்நேரம் என்ன கண்டிப்பாக அவன் தாலி கட்டிருப்பாமான, அவனை சும்மாவே பண்ணாத, சம்பத்து ரொம்ப ஓவராக போயிட்டே இருக்கான், ஏற்கனவே அவனுக்கு நான் நிறைய வார்னிங் கொடுத்துட்டேன், அவன் அடங்க மாட்டேங்கிறான் அவனை அப்படின்னு. ஆர்வம் கொஞ்ச நேரம் சும்மா இருப்பா, இப்போ தான் இவ்வளோ பிரச்சனை தீர்ந்துருக்கு, மறுபடியும் ஏதாவது போய் நிற்காதப்பா, அவன் தான் அப்படி பண்ணுறான்னு, நம்ம தான் பாரு அஜாக்கிரதையாக இருந்துட்டோம், நம்ம அவளை பத்திரமா பார்த்து இருந்துருக்கணும், கூட யாருமே இல்லாமல் அவளை அனுப்பிச்சது ரொம்ப பெரிய தப்புப்பா, அதுக்கு தான் தண்டனை கிடச்சிருக்கு, அதனால் கொஞ்ச நாள் அமைதியாக இருப்பா அப்படின்னோடனே, அந்த சம்பத்தை சும்மாவே விடக்கூடாதுமா, தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, சரிப்பா கல்யாணம் ஆகிடுச்சுன்னா சரியாக போயிடும் அப்படின்னோடனே அப்படியே யோசிக்கிறாங்க மனசு கஷ்டப்பட்டு காயத்ரி. உன்னை காயத்ரி கிட்ட தனியாக பைரவி கேட்குறாங்க, என்ன காயத்ரி ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா, அந்த கல்யாண மாப்பிள்ளை என்னை பார்க்க வந்தார், அப்போ தான் அந்த கல்யாண மாப்பிள்ளையை மிரட்டி சம்பத்தை அமுச்சிட்டான்ற விஷயத்த சொல்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாத, அந்த கல்யாண மாப்பிள்ளை கிட்ட நான் பேசுகிறேன்றாங்க பைரவி.